எப்படி ஒன்றாயிடுவாங்கன்னா, ஒருத்தன் பிஜேபியில் இருப்பான், இன்னொருத்தர் காங்கிரஸில் இருப்பார், இன்னொருத்தர் வந்து கம்யூனிஸ்டில் இருப்பார். ஆனால் அந்த மாநிலம் மொழி பிரச்சனை வந்தது, இந்த தண்ணி பிரச்சனை வந்ததுன்னா அங்கே இருக்கிற முதல்வர் சாதாரண முதல்வராக அவர் கன்னடர் ஆகிடுவார். இங்கே வந்து அந்த சூழ்நிலை இல்லை. இங்கே ஆளுகிறவர்கள் தமிழரான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே பரிசோதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யார் தமிழர்னு அங்கே கன்னடர்னு அவர் உறக்க சொல்கிறாரு. இங்கே தமிழர் நாங்கள் சேர்ந்து இப்போ எல்லாருமே கூட்டமைப்பாக சொல்லியிருக்கிறோம். இந்த கூட்டணி எப்போ இருந்தாலும் மக்களுக்காக பாடுபடும், வெற்றி பெறும். ஆனால் ஒருவேளை 2031 அண்ணன் சீமான் தலைமையில் இந்த கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும் நான் தேர்தல்? கண்டிப்பாக பெரிய கனவு இல்லது, அது பெரிய நிஜமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். நம்ம தமிழர்களில் ஒன்றிணைஞ்சு 31 வந்து இந்த கூட்டணி அமைத்தோம்னுமா யூகோ தேவைன்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஒரு தலைமை பொறுப்பு தேவை இருக்குது. அது நாம் தமிழராக அவர் ஏற்கணும் அப்படின்னு நான் சொன்னால் சுயநலமாக இருக்கும். எல்லா தலைவரை சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்தால் இந்த நாடு வளமாக இருக்கும். அப்போ நாமளும் வளமாக வாழலாம். சீமானுடைய கொள்கை அத்தனை நிறைவேறும். அப்போ இந்த நாடு சொர்க்கமாக இருக்கும். சொர்க்கத்தை செத்த பிறகு தான் பார்க்குறேன்ற இங்கேயே உங்களுக்கு சொர்க்கத்தை காணலாம். அதுக்கு உண்டான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியை சார்ந்து இருக்குது. நம்ம மோடி இன்னைக்கு வந்துக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே நம்முடைய தமிழர்கள் தான். சாதி மதம் கடந்து எல்லாம் தமிழராக வந்துருக்கிறான். நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதினா மதம் கேட்கல, நாம் தமிழராக இருக்கிறோம். கட்சிகள் வேறு இருந்தால் கூட நாம் தமிழர். நன்றிண்ணா.